ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓஎஸ் எந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் 2 ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. அதில் வந்து ஓப்ரா வித் விபிஎன் டைப் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு ப்ரௌசர் வரும், ஓப்ரா ப்ரௌசர் வரும். அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு செட்டிங்ஸ் மட்டும் இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா விபிஎன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு மறுபடியும் விபிஎனை டச் பண்ணுங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ப்ரைவேட் ஆப்னு இருக்கும், அதை டிக் எடுத்து விட்ருங்க. அடுத்த ஆப் பார்த்தீங்கன்னா யூடோரண்ட். ஓகேங்களா? டொரண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் கூகுளில் போய்ட்டு இந்த பைரேட் பே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரேட் பே இந்த 100% ஒர்க்கிங் சொல்லிட்டு இருக்கும் 2020, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் சர்ச்சில் வந்து Windows 10, 7 உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆல்னு கிளிக் பண்ணியிருக்கோம். அப்புறம் பைரேட் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பிட்டில் எத்தனை டைப்ஸ் இருக்கோ எல்லா டைப்ஸுமே வந்துடும். நீங்கள் ஓஎஸ் மட்டும் இல்லை, எந்த சாஃப்ட்வேர்ஸ் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆக்டிவேட்டரோடு இருக்கும். அப்புறம் டவுன்லோட் பண்ணும்போது டொரண்ட்டுங்கிற ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கெட் திஸ் டொரண்ட், அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். நேராக உங்களுக்கு டொரண்ட் ஆப்பில் போயிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஃபைலை சிஸ்டமில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஆனதுக்கப்புறம் சிஸ்டம் லேப்டாப் எடுத்துக்கோங்க. லேப்டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 ஜிபிக்கு மேலேயாவது இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணதை வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் போட்டு வச்சுருக்கேன். 2 ஆப்ஷன் வரும் சரிங்களா? இந்த RUFS அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ISO இமேஜை வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹெச்பி பென்ட்ரைவ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி அதை காமிக்கும். அப்புறம் வந்து நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது Windows 10 அந்த ISO இமேஜ் ஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த GPT அப்படின்னு இருக்கும், பார்ட்டிஷன் ஸ்கீமில், அது MPR மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த Windows 10ங்கிற பேர் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லேபிளுக்கு, இல்லை அதேனாலும் ஓகே. அடுத்து ஓகே கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பென்ட்ரைவில் போய் செக் பண்ணிங்கன்னா 100% கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் க்ளோஸ் கொடுத்துட்டு பென்ட்ரைவ் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா ஓஎஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓஎஸ், அதாவது பென்ட்ரைவில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள் 4 GB இருக்கும். அதனால தான் 4 GB பென்ட்ரைவ்க்கு மேலே யூஸ் பண்ண சொன்னாங்களா? ஓகேங்களா? 4 GB அது இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஓஎஸ் எப்படி போடுறோம் பார்க்கலாம். ஷட் டவுன் பண்ணிக்கோங்க சிஸ்டமை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து நல்லவங்கனால F12 யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் பென்ட்ரைவ் ஆப்ஷன் USB கொடுத்துருங்க. அப்புறம் இந்த விண்டோஸ் ஆப்ஷன் வரும், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அக்ரி கொடுத்துட்டு அப்புறம் கஸ்டம் கொடுத்துட்டு நீங்கள் சியில் போடுறீங்க அப்படின்னா சியை வந்து ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆகி காப்பி ஆகிக்கும். வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். லோடிங் ஆகும். லோடிங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டு அதுவே உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இன்னும் நிறைய போட போகிறோம். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள் வீட்டில் இருக்க ஹோம் அப்ளையன்ஸை பற்றி எப்படி சர்வீஸ் பண்ணலாம், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் மேக்ஸிமம் வரும், அதை பற்றி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ரீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீஜன் வந்து இந்தியா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இல்லை கீபோர்டு செலக்ட் பண்ண சொல்லுவோம், இங்கிலீஷ் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. நேம் ஏதாவது பிசி நேம் ஏதாவது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க, இல்லை நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நோ கொடுத்துக்கோங்க, ஆக்செப்ட் கொடுத்துக்கோங்க. டிக்கின்னு படித்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வேண்டாமோ வச்சுட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஓஎஸ் கம்ப்ளீட்டட்.